எல்லாருக்கும் என்னோட மத்தியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ காலையிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சர்வதேச மகளிர் தினத்தை பற்றி கேட்டுட்டு இருப்பீங்க. என்னோட சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒரு மருத்துவராக அவங்க முன்னால் நிற்கும் போது ஆரோக்கியத்தை பற்றி ஓரிரு வார்த்தை தான், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஸோ ஆரோக்கியம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்லாம்? ஆரோக்கியம்னோட நமக்கு என்ன தோணும்? உடல்ல நோய் இல்லாம இருந்தாலே ஆரோக்கியம். வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? ஸோ உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, உடல் அளவு மட்டுமல்ல மனதளவுலையும் நோய் இல்லாம இருக்கிறது தான் ஆரோக்கியம் சொல்லுது. ஸோ அப்போ உடல் அளவுலையும் மனதளவுலையும் நோய் இல்லாமல் வச்சுக்கணும், நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் மைண்டில் வச்சு அதை செஞ்சு பாருங்கள். முதல்ல நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் டயட்னே சொல்லுவாங்க. அதாவது புரத சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து, இதெல்லாம் 30-30-30-10% அந்த மாதிரி ஒரு கணக்கு விகிதத்தில் நம்ம சாப்பிடணும். அப்போ அப்படி நம்ம பிரித்து சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவில் இது எல்லாமே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ எல்லாருக்குமே தெரியும்ல புரத சத்து எதில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரியலன்னா நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். காமனாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்காக புதுசாக நீங்கள் வேறு எதுவும் வாங்கி அப்படி சாப்பிட வேணாம். நம்ம டெய்லி இட்லி எடுத்துக்கிறோம், அதில்னா அதில் மாவு சத்து இருக்குது, புரத சத்தும் இருக்குது. ஏன்னா உளுந்தும் இருக்குது, அரிசியும் இருக்குது. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு சாப்பாடுலேயும் எல்லா இதையுமே நம்ம சேர்த்து தான் சாப்பிட்றோம். இதை சரிவிகிதத்தை எடுத்துக்கும் போது ஆரோக்கியம் நன்மையாக அமையும். அப்புறம் வேற இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணுன்றது இந்த வாங்கி சாப்பிட்றோம்ல, இந்த கடலப்பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த முறுக்கு, மிக்சரு, அப்புறம் கேக்கு, பிஸ்கெட்டு, அப்புறம் இந்த பர்கர். இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப பர்கர் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், அதாவது பதப்பட்ட உணவுகள், இதெல்லாம் எடுத்துக்கிறது ஆரோக்கியமான உணவு அல்ல. ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தவிர்க்க முடியுமோ, என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம், தவிர்க்க முடிந்த அளவு தவிர்க்கும் போது ஆரோக்கியமான உடல்நிலை அமையும். அப்போ ஆரோக்கியமான உடல்நிலை அமையும் போது உடல் அளவில் நல்லா இருக்கும் போது மனதளவில் நமக்கே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒரு மன சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது, தண்ணி 2.5 to 3 லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் தினமும் குடிக்கணும். அது நம்ம பாடியில் உள்ள மெட்டபாலிசம், அதாவது அதில் உள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு நம்ம ஒரு ஃபுட்டை உள்ளே எடுத்துக்கிறோம்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை அந்த ஃபுட்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம நீர் போகிறது, மலம் கழிக்கிறது, இது மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் வெளியேறுது. இது எல்லாத்துக்குமே நம்ம தண்ணியை உட்கொள்ளும் போது நிறைய விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அது உதவும். அப்புறம் தூக்கம், சரியான தூக்கம். ஒரு நாளைக்கு ஒரு 6 to 8 மணி நேரம் வரைக்கும் நமக்கு தூங்கலாம். அப்போ 8 மணி நேரம், 7-8 மணி நேரம் தூங்குகிற ஒரு ஆள் ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தூங்குறவங்க எல்லா விஷயத்தையும் அவங்களால நல்லா பகுத்தறிஞ்சு செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா நைட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்கிறப்ப டே ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ண முடியும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உணவு உட்கொள்ளும் போது காலை உணவை நம்ம ராஜா மாதிரி சாப்பிடணும், ஈட் லைக் அ கிங்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இரவு உணவு நம்ம வயிற்றுக்கு எது தேவையோ லைட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ முடியும். எனக்கு வாய்ப்பை இதை செல்வ மீனாட்சி மேடம்க்கும் அந்த ஃபீட் நேஷன் ஃபவுண்டேஷன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், இன்னும் ஒரு 10 பேருக்கு உங்கள் கையால் நலத்திட்டத்தை கொடுத்துட்டு போகணுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்.
நலத்திட்ட உதவிகள் வழங்கிய டாக்டர் சூசன் வில்லியம்ஸ் அவர்களை கௌரவிக்க திருமதி கோல்டா அவர்களை அழைக்கிறேன்.